அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பையனும் மேஜர், அந்த பொண்ணும் மேஜர் திருமணம் செய்து அவங்க பதிவு திருமணமே செஞ்சுட்டாங்க போல இருக்கு. அந்த பையனை பிடிப்பதற்கோ இல்ல பேசுவதற்கோ அவனுக்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவன் பையன் இல்ல, அவனுடைய தம்பி 17 வயது தம்பியை கூட்டு வரதுக்காக போன ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த வாகனம் சிக்கி இருக்கு. அந்த வாகனம் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுடைய வாகனம். 1000 பேர்கிட்ட கட்சிக்காரர்கள் அவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை கைது செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா விசாரணைக்குன்னு வரும்பொழுது ஏன் இவ்வளவு பேர் வரணும் போது அவங்க தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு போலீஸே ஒரு 300-400 பேர் வந்தாங்களா? ஆமா, 300-400 பேர் போலீஸ் அங்க வந்த உடனே என்ன கேட்டீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகுது சப்ஜெக்ட். நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, காலையில இந்த வழக்கு வருது, வந்த உடனே என்ன பண்றாரு, கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களையும் நேரடியா 2:30 அப்பியர் ஆக சொல்லுங்க அப்படின்றாரு. ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் 2:30 மணிக்கு அவர் வரல அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான காலையிலேயே அவர் சொல்லிடுறாரு சப்ஜெக்ட். ஆஜராகலன்னா வாரண்ட் தான். வாரண்ட் கிடையாது, செக்யூர் பண்ணுங்கன்றாரு. கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு 26/6 எந்த ஆர்டர் நான் பாஸ் பண்ணல. ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா நீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க. அடுத்த கட்டம் எந்த ஆர்டர் பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போட்டோம், அப்பியர் ஆகட்டும். ஓகே, விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி. ஆமா, இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் நீங்க ஒத்துழைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். அதுல பிரைம் ஆஃபீஸி கேஸ் என்ன மேட் அவுட் ஆகுதா, ஏன்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. காவல் சீருடையில நீதிமன்றத்திற்கு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர் கைது செய்யப்பட்டு கொண்டு போவது இது நமக்கு தெரிஞ்சு இது ஒரு முதல்முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது மக்கள் மத்தியில யார் தவறு செய்தாலும் அவர்களை நீதிமன்றம் சரியான முறையில நடத்துகிறது அப்படின்றது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இந்த சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? கேவிக்குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்காரு. ஒரு காதல் பிரச்சனை, தேனியை பூர்வீகமாக கொண்ட பெண், திருவள்ளூரை பூர்வீகமாக கொண்ட ஆண், 2 பேருமே மேஜர் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் வீட்டில் ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு. ஸோ அந்த காதலன் அவருடைய தம்பியை கடத்தியிருக்காங்க. இதில் விசாரிக்க பல்வேறு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது. உள்ளுக்குள்ள ஒரு ஏடிஜிபி வரைக்கும் இருக்காரு. ஏடிஜிபியுடைய கார்ல தான் இந்த கடத்தலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த கடத்தலுக்கும் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிக்காக ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போனாரு, கலைபரமா மாறி இருக்கு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை இன்னைக்கு கோர்ட்ல வச்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மிக கடுமையான அப்சர்வேஷனை பூவை ஜெகன்மூர்த்திக்கு எதிராக ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் கொடுத்திருக்காரு. என்ன சார் நடந்திருக்கு? இவ்வளவு பெரிய சம்பவமா மாறி இருக்கு. A to Z எங்களுக்கு இதை பத்தி சொல்ல முடியுமா சார்? அதாவது தேனியை சார்ந்த பெண், அவங்களும் மேஜரு. இங்கே திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடை சார்ந்த ஒரு தம்பி, அவரும் காதலித்து அவங்க திருமணம் செய்து கொள்றாங்க. அதில் அந்த தேனியை சார்ந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் ஏடிஜிபி அவர்களை சந்தித்ததாகவும், ஏடிஜிபி அவர்கள் அது வழக்கினுடைய இன்கிரீடியன்ஸ் சந்தித்தாகவும், அவர் அந்த மேட்டர் ஃபார்வர்ட் பண்ணி கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தான் கதை அதுதான் விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இது ஏற்கனவே இந்த பையனும் மேஜர், அந்த பொண்ணும் மேஜர் திருமணம் செய்து அவங்க பதிவு திருமணமே செஞ்சுட்டாங்க போல இருக்கு. செஞ்சிட்ட பிறகு கூட அந்த பையனை பிடிப்பதற்கோ இல்லை பேசுவதற்கோ, அவனை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கோ முயற்சி செய்கின்ற பொழுது அவன் பையன் இல்லை, அவனுடைய தம்பி 17 வயது. அந்த 17 வயது சிறுவன் என்ன பண்ண, 17 வயதுல சிறுவன் வந்துடுறாருல, அவர் ஆமா மைனர் அப்படின்னும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அவரை போய் கூட்டு அவரை அன்னையில தம்பியை கூட்டு வர்றதுக்காக போன ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த வாகனம் சிக்கி இருக்கு. அந்த வாகனம் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுடைய வாகனம். அதே நேரத்துக்கு அந்த பகுதியில் எதுக்கு திடீர்னு இது மாதிரி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மாதிரி கூட்டம் சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் தூரம் கொண்டு இந்த பையனை டிராப் பண்ணிட்டதாக சொல்றாங்க. இருந்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இதனுடைய விஷயங்கள் பல இடங்கள்ல இவங்க ஆய்வு பண்ணி போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் திருவிழாங்காடு போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அண்டர் செக்ஷன் 189(2), 329, 4, 143 ஆஃப் பிஎன்எஸ் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு 5 பேர் இந்த வழக்கில் இவங்க கொண்டு வராங்க. கொண்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கைதும் செய்கிறாங்க. கைது செஞ்சு
அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கைது செய்யப்பட்ட முக்கியமான நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் மூலியமாக இந்த சப்ஜெக்ட் வந்து இங்க வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு 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 வாக்குமூலம் வந்து என்ன கேட்டா இவர்களுக்கு எதிரான ஒரு வாக்குமூலம் ஓகே அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பயுமே உங்களுக்கு தெரியும் வாக்குமூலம்ன்றது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்றது இந்த கஸ்டடி ஆஃப் போலீஸ் வந்துட்டு அது அட் த டைம் ஆஃப் ட்ரையல் தான் நம்ம வந்து பேச முடியும். இருந்தாலும் கூட இந்த வெரி பிகினிங் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு காவல்துறை பல்வேறு ஸ்டெப் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினராக தான் இன்னைக்கு அவர் செயல்பட்டு அதிமுக கூட்டணியில இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரம் வந்து பூதகம். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் லைக் தட் அவரை போய் டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது. நிறைய மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போக முடியும். ஏன்னா இது நீதிமன்றத்திற்கு போவோம். இதை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கண்டன அறிவிக்க தெரிவிக்கிறாரு, பாஜகவை சேர்ந்தவர் கண்டன அறிவிக்க, இபிஎஸ் இப்படிப்பட்ட பலர் வந்து இந்த வழக்கில் வந்து வேண்டுமென்றே வந்து அரசியல் காரணங்களுக்காக இது நடத்தப்படுகிறது அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. இருந்தாலும் சனிக்கிழமை என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு 300-400 பேர்கிட்ட வந்து காவல்துறையினர் இவரை வந்து விசாரணைக்கு அழைப்பதற்காக சென்றதாக சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க, ஏன்னா அவங்க லோக்கல்ல வந்து இவர் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற நசரத்பேட்டை, ஆண்டர்சன்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த நண்பர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து மிகப்பெரிய க்ரௌடு எல்லாமே உடனே பட்டாபிராம், திருநெல்வேலூர், ஆவடி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க எல்லாமே வந்து உடனே 20 மினிட்ஸ்ல எல்லாம் கேதர் ஆகிடலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய கிரௌடு ஒரு 2000 பேர்கிட்ட வந்து கட்சிக்காரர்கள் வந்து அவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை கைது செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா விசாரணைக்குன்னு வரும்பொழுது ஏன் இவ்வளவு பேர் வரணும் போது அவங்க தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு போலீஸே ஒரு 300-400 பேர் வந்தாங்களா சார்? ஆமா 300-400 பேர் போலீஸ் அங்க வந்து வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகுது சப்ஜெக்ட். காம்ப்ளிகேட் ஆன உடனே அங்க என்ன தகவல் சொல்றாங்க கேட்டா வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க அவர் இல்ல. என்ன கேட்டா ஒரு சிலர் வந்து ஒரு தலைமுறை ஆயிட்டார் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனா அவர் வந்து எங்கேயோ வெளியில இருந்திருக்காரு. காவல்துறை அதற்கப்புறம் திரும்பி போறாங்க. சனிக்கிழமை நடக்குது சம்பவம். உடனே ஞாயிற்றுக்கிழமை இவங்க என்ன பண்ணாங்கன்னா தலைமை நீதி கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அவசர வழக்காக பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுடைய முன்ஜாமீன் மனுவை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுமா அவர் அந்த மனுவை ஏற்றுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஏபி போட்டுறாங்க. ஆமா ஞாயிற்றுக்கிழமை வந்து எமர்ஜென்சியா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு தலைமை நீதிபதி ஏற்று என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்களிடத்துல வந்து இந்த வழக்கு அவர் விசாரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் வீட்டுக்கிட்ட போய் நிறைய பேர் கூட்டம் நிற்க ஆரம்பிச்சோன்னா அவரும் என்ன சொல்றாருன்னு கேட்டா இவ்வளவு கூட்டம் எதுக்கு வந்துச்சீங்க, எதனால இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீதிபதி வீட்டு வாசலையும் கூட்டத்தை வந்து கூட்டிடுறாங்க. அது எப்பயுமே வந்து நம்ம ஆட்கள் பண்ண கூட உங்களுக்கு தெரியும் சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு சொல்லப்பட்டுச்சு. விஜயலட்சுமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது தனிப்பட்ட விஷயம், அவருடைய பர்சனல் மேட்டரு. அது தானா ஒரு பைக்ல போய் ஏறி அந்த விசாரணை அட்டன் பண்ணிட்டு வரணுமே தவிர அதுக்கு கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜை போட்டு 3000 பேர் 4000 பேர் போய் நின்னாங்க. அது யாருமே முகம் சுளித்து தான் மக்கள் போனாங்க. அந்த பக்கம் பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு நிறைய. அதே போலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படணும் டக்குன்னு கிளம்பி போயிடணும் சார். அரசியலுக்கு என்ன சார் நமக்கு ஒரு அங்கீகாரம், கைது தான் சார், அரெஸ்ட் தான் சார். அதே அரசியலாக்கிட்டு போயிருக்கு. அதுதான் நீதியரசர் சொல்றாரு. இது வந்து தனிப்பட்ட முறையிலான ஒரு சப்ஜெக்ட். இவங்க ஏபியை போடுறாங்க. ஏபிக்கு அவ்வளவு பேர் 200 பேர் கூட்டம் வந்தோடனே ரெகுலரா இன்னைக்கு இப்போ கோர்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அந்த மேட்டர் அப்படின் போது அடிஷனல் லிஸ்ட்ல ஐட்டம் நம்பர் 1 வருது சப்ஜெக்ட். 1 வந்தோடனே நீதியரசர் என்ன சொல்றாருன்னா காலையில இந்த வழக்கு வருது. வந்த உடனே என்ன பண்ணாரு, கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களையும் நேரடியா 2:30 அப்பியர் ஆக சொல்லுங்க அப்படின்றாரு. அப்பயே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா காலையிலே ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாரு. அப்பயே அவர் ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் 2:30 மணிக்கு அவர் வரல அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான காலையிலே அவர் வந்து சொல்லிடுறாரு. சப்ஜெக்ட் ஆஜராகலனா வாரண்ட் தான். வாரண்ட் கிடையாது, செக்யூர் பண்ணுங்கன்றாரு. அரெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து நீங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் வந்து 2:35 அவர் வந்துடுறாரு. ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு 40 நிமிஷம் கொஞ்சம் டிலேடா, ஏன்னா இப்போ ஏதோ வேலைகளே இருந்திருக்கும், வேலையை முடிச்சுட்டு அவர் வரதுக்குள்ள ஒரு 45 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பாஸ் ஓவர் பண்ண வழக்கு எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட உடனே தான் நீதியரசர் வேல்முருகன், ஏன்னா நான் நீதிமன்றத்தில் தான் இருந்தேன், நம்முடைய வழக்கறிஞர் சக நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க வழக்கறிஞர். பல விஷயங்களே அவர் சொல்றார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், 70,000 பேர் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீங்க யார், உங்களுக்கான நீங்க ஒரு முக்கியமான மக்கள் பிரதிநிதி அப்படின்னும் போது நம்மள ரோல் மாடலா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சட்டத்தை உருவாக்குறவர்களே நீங்க தான். நாங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போறோம்.
அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு, ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, எதுக்கு 300 பேர் 400 பேரெல்லாம் கூப்பிட்டு வரீங்க, அதே நேரத்தில் அங்கே வந்து 2000 பேர் எதுக்கு கட்சிக்காரன், இது கட்சி பிரச்சனையா இல்லை, உங்களுடைய தனியாக ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் யாரோ ஒரு வந்து இப்போ என்னன்னா அப்போ வந்து அரசு தரப்பில் என்ன பண்ணாங்க, ஒரு சிடிஆர் ரிப்போர்ட்டை வர கையில் கொடுக்குறாங்க. ஓகே, ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களும் பேசின அந்த இதை வச்சு கால் டீடைல் சிடிஆரை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் 2 பேரும் இரவு 12 மணிக்கு பேசினாங்க, 12:30 மணிக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் டீட்டெயிலை அங்கே சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு தரப்பில் வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்டை கொடுக்கும்போது அவன் கன்ஃபெஷனில் ஏடிஜிபி பேரையும் இவங்களுடைய பேரையும் சொல்கிறாங்க, எம்எல்ஏ பேரையும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. உடனே நீதியரசர் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஆல்டர் ஆயிருக்கு. ஓகே, செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன செக்ஷனில் ஆல்டர் ஆயிருக்கும் போல். ஆல்டர் ஆயிருக்கும்போது சரி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான், ஆல்டரும் பண்ணிட்டீங்க, ஏன் எஃப்ஐஆரில் வந்து ஏடிஜிபி பேரை சேர்க்கல ஓகே அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே கேட்டார். அவர் ஏடிஜிபி பேரை சேர்க்கலன்னு இவர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதுக்கு தான் வந்து, ஏன்னா இவர் எம்எல்ஏ, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏடிஜிபி அப்படின்னும் போது இவங்களை நாங்கள் சம்மன் அனுப்பியோ இல்லை இவங்களை வந்து விசாரணைக்கு தான் கூப்பிட்டோம், இவங்க விசாரணைக்கு வராமல் இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. இந்த 3000 பேர் 4000 பேர் கூட்டு போய் நிற்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் வந்து சீனியர் கவுன்சில் பிரபாகரன் சார் தான் அப்பியர் ஆனார், அவங்களுக்கு எம்எல்ஏக்கு அப்பியர் ஆகும்போது அவர் என்ன கேட்டார், 2 வழக்கறிஞர்கள் போகலாமா அப்படின்னு கேட்டார். வேணாம், இவர் ஒரு எம்எல்ஏங்க, இவருக்கு என்னங்க இருக்கு, நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் நம்ம போய் நிற்கணும் இல்லையா, நம்ம இப்படி கூட்டத்தை காட்டும் பொழுது அது வந்து சிக்கலாகி போயிடும், நம்ம கைது தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 10 நிமிஷத்துலேயே கைது பண்ணலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் கூட நம்ம மக்கள் பிரதிநிதியின் போது நம்ம அதில் வந்து சரியான முறையில் பயணிக்கும் போது தான் நம்ம வந்து நம்மளை மக்கள் பார்க்குறான், நாளைக்கு வந்து நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் சொல்லிடுறாரு. அவர் ரியலைஸ் பண்ணட்டும்ன்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு. சொல்லி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இல்ல அது மாதிரியான சம்பவம் நடக்கலன்னு இவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டாலும் கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எஃப்ஐஆர் இருக்கு, விசாரணை நடத்துறாங்க, விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 26/6, அதாவது கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து 26/6 எந்த ஆர்டரும் நான் பாஸ் பண்ணல, ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா நீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க, அடுத்த கட்டம் எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போட்டோம், அப்பியர் ஆகட்டும். ஓகே, விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்காரு. ஆமா, இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் நீங்க வந்து ஒத்துழைங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். அதுல பிரைம் ஆஃபீஸி கேஸ் என்ன மேட் அவுட் ஆகுதா, ஏன்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மேட்டர்ஸ் எல்லாம். இப்போ கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி வழக்குல வந்துட்டு உடனே பேட்டி கொடுக்கறது ஆப்போசிட் பார்ட்டி, இதெல்லாம் வந்து என்ன கேட்டா காம்ப்ளிகேட் ஆகும் சப்ஜெக்ட். அவனை பாட்டு ஃப்ரீயா விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் பண்ணலங்க, அவர் பண்ணவே இல்லைங்க, நீவனா வந்து சொல்லும். 2 பேர் வீடியோ போடும்போது என்ன கேட்டா அதே வேற அவங்களே வீடியோ போட்டாங்கன்னா அதை வந்து ஒரு டிஃபென்ஸாவே நம்ம எடுக்க முடியும். அதுவும் இல்லாம பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இதுல எழுதுல சார். ஆமா, அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து 26/6/2025 அன்னைக்கு வந்துட்டு அகைன் வந்து இந்த வழக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க போங்க, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க போய் நேரா விசாரணையில கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இன்டரிம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரா என்னன்னு தெரியல, ஆர்டர்ல தான் இனிமேல் தான் பார்க்கணும். இன்டரிம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா என்னன்றது தெரியல. நீங்க போய் விசாரணையில கலந்துக்கோங்க, மத்தெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ அன்டில் அன்லஸ் இதுல நான் எந்த ஒரு உத்தரவும் போடலன்றார். ஆனால் அது முடிஞ்ச உடனே ஏடிஜிபி ஜெயராமன் அவருடைய விஷயத்துல உள்ள வரும் பொழுது அவர் ஏடிஜிபி செக்யூர் பண்ணி அவர் என்ன பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். இமிடியேட்டா யூனிஃபார்மோட நின்று அவர் என்ன பண்ணாரு, லார்ட்ஷிப் நான் வந்து 28 ஆண்டு காலம் வந்து சர்வீஸ்னாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், 28 ஆண்டு கால சர்வீஸ். பாக்ஸ்ல யூனிஃபார்மோட இருந்தாரு. ஆமா, பாக்ஸ் இல்ல, அவர் கீழே தான் நிக்க வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவர் யூனிஃபார்மோட இருக்கும் பொழுதே அவர் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, செக்யூர் பண்ணி நீங்க அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அவர் சில கருத்துக்களை சொல்ல முன் வந்தாரு. இருந்தாலும் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, விசாரணை பண்ணாம நாம ஒரு முடிவுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாருக்கு வந்துட்டு மூத்த வழக்கறிஞர் இவர் ஆர்சி பால்கனகராஜ் அவர்கள் அப்பியர் ஆனாரு. அவர் அப்பியரா என்ன சொன்னார், இதுல நிறைய குழப்பங்கள், நிறைய அரசியல்லாம் இருக்குதுல்ல அப்படின்னு நம்ம சொன்னா, அது எல்லா அரசியலும் எங்களுக்கும் தெரியும், பட் ஆனா இவ்வளவுதான், எம்எல்ஏக்கு என்ன ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து நீங்க இவருக்கும் ஏடிஜிபிக்கும் கொடுங்க, இஸ் ரெடி டு கோஆப்ரேட் வித் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல. அந்த கதையே வேணாம், இன்வெஸ்டிகேஷன் அவர் கோஆப்ரேட் பண்றாரு, அந்த சப்ஜெக்ட்குள்ளே நான் வரல, செக்யூர் பண்ணுங்க, அவரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரிமாண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க, நீங்கள் பெயில் ரெகுலர் பெயில் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வரும், நான் தான் முடிவு எடுக்கணும், அதை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன கேட்டால் அவர் ஒரு விஷயத்தை சொல்ற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ, ஆனால் இவர் வந்து ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்,
நம்ம அரசே அவரை நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின் பொழுது இவர் மீது எனக்கு வந்து பயங்கரமான வந்து இது இருக்குது. அதாவது இவருடைய விஷயத்தை நம்ம வந்து அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியாது, அதற்கு நான் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இருந்தாலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அழுத்தம்னா ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணுங்க, ஏன்னா இவர் வந்து இத்தனை ஆண்டு கால சர்வீஸ்ல இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே விஷயங்கள் சொன்னாலும் கூட நீதியரசரை கன்வின்ஸ் பண்ண முடியல. நீதியரசரை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த தரப்பு கிட்ட இல்லை. இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டிங்கன்னா, உடனே அடுத்த மேட்டர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த மேட்டர் கூப்பிட ஆரம்பிச்சோன்னே இமிடியேட்டாக ஏடிஜிபி ஜெயராம் சார் வந்து அங்கேயே வந்து அவருக்கு அங்கேயே உள்ள நம்ம கேம்பஸ்குள்ளேயே வந்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து இப்போ வந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பார். ஏன்னா லோக்கல் போலீஸ் அந்த திருவிழங்காடு ஐஓஆரோ அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களா, இது அடுத்த கட்டம். ஏன்னா இது துறை ரீதியான நடவடிக்கை பாயும் அவர் மேலே. பணி நீக்கம் செய்யறாங்களா இல்ல அடுத்து என்ன பண்ண போறேன், அரெஸ்ட் ஆயிட்டாரு. உடனே சங்கர் ஜிவால் அவர்கள் நம்மளுடைய டிஜிபி அவர்கள் உடனே அரசு வழக்கறிஞர்களோட ஒரு மீட்டிங் ஒன்று, இமிடியேட் மீட்டிங் ஒன்று ஏதோ அரேஞ்ச் பண்ணதா ஒரு கேள்வி. அப்படி வந்து இந்த வழக்கு வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகவும் பயங்கர, அதாவது வைரலாக இன்னைக்கு வந்து இந்த வழக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டா இந்த வழக்குல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு இருக்கிறார். கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சர்வீஸ். ஏடிஜிபி ஜெயராமன் சார் அவர் எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் வந்து என்ன கேட்டா காலத்தின் கட்டாயம், அதை யாரும் மாற்ற முடியாது இல்லையா. அவருக்கு என்ன நடக்கும்ன்றது அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வாகனம் ஏன் போச்சு, டிரைவர் ஏன் எடுத்துட்டு போனா, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, சிடிஆர் இருக்கு, எல்லாத்தையும் யாராங்க இந்த கரெக்டா பாருங்க. ஏடிஜிபி அந்த லேடி ஏடிஜிபி ஜெயராமன் சார்கிட்ட பேச, ஜெயராமன் சார் வந்து இவர்கிட்ட பேசுறாரு, திருப்பி ஏடிஜிபி ஜெயராமன் சார் அங்க பேசுறாரு. இப்படி எடுக்கிறாங்கல்ல சிடிஆர். அப்படி இப்போ எடுக்கும்பொழுது அதுல வந்து என்ன காரணங்கள்ன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து ட்ரையல்ல தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும், இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சுன்னா சொல்ல முடியும். பட் ஆனால் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் ஒரு அரசியல் ரீதியான அவர் அதையும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அரசியல் ரீதியாக வந்துட்டு ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா போங்க இன்வெஸ்டிகேஷன் போங்க, போட்டோ இருக்கு எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பல அறிவுரைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர விசாரணை ஒத்துழைங்கள், அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டால் மிகவும் பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காவல்துறை சீருடையில வந்துட்டு நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு ஐபிஎஸ் சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர் கைது செய்யப்பட்டு கொண்டு போவது, இது வந்து நமக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது வந்து மக்கள் மத்தியில ஒரு எப்படிப்பட்ட ஒரு பார்வைனா, நீதிமன்றத்தினுடைய பார்வை, நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டுக்கு வந்து பாராட்டுக்கள் குவிகின்ற ஒரு சப்ஜெக்டா தான் மக்கள் இதை பாக்குறாங்க. பாத்தியா, யார் தவறு செய்தாலும் அவர்களை நீதிமன்றம் வந்து சரியான முறையில் வந்து நடத்துகிறது அப்படின்றது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இந்த சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எம்எல்ஏ அவர்களுடைய வழக்கில் 26/6/2025 என்ன நடக்கும், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகி அவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க போறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சில நாட்களில் தெரிய வரும். ஒருவேளை எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியோடைய ஏபிஆர் செக் பண்ணி தான் நிச்சயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரெமெடி வாங்கியிருப்பாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெமெடிக்கு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எந்த ஒரு ஆர்டர்ஸும் வந்து ஜஸ்டிஸ் போடலையா சார்? இல்ல அப்படி கிடையாது, அப்படியே அவர் ஹோல்டும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா விசாரணைக்கு போங்க, அதுக்கப்புறம் நான் இதுக்கு முடிவு எடுக்கிறேன்றாரு. விசாரணைக்கே நீங்க போல, உங்க மேல நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு காமன் மேன் கிடையாது, ஒரு லேமேன் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க விசாரணைக்கு போங்க, அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிக்கலாம், நான் 26/6 ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்ட்டு மூத்த வழக்கறிஞர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கை என்னவாக இருக்கும்ன்றது வந்து 26க்கு முன்னாடியே நமக்கு தெரிய வந்துடும். விசாரணைக்கு போன பிறகு சப்ஜெக்ட் தெரிஞ்சிடும். விசாரணைக்கு போன பிறகு அந்த வழக்குல ஒரு தொடர்புல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டம் அரசை நோக்கி தான் போகும். ஓகே சார், ஏடிஜிபியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த சம்பவத்துல, அந்த கடத்தல் சம்பவத்தோட காரு ஈடுபட்டிருக்க ஒரு டிரைவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிடிஆர் காரணமாக தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா சார்? ஆமா, சிடிஆர் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. அவருடைய டிரைவர்ஸ் வந்து அதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க 2 பேருன்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் ரிப்போர்ட் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சிடிஆர் ரிப்போர்ட் வந்துட்டு இவருக்கும் எம்எல்ஏக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவை எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல்ல ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அடுத்த கட்டமாக போகும்போது தான் தெரியும். பட் ஆனால் கைது ஜெயராம் சாருடைய கைது அப்படின்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. சட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து எப்படி டீல் பண்ணி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை அவர் இன்னைக்கு வந்து பார்த்துருக்காரு.
அதை வந்து இன்னைக்கு பெரிய விவாதமாக ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய அந்த கடத்தல் சம்பவம், அதை தொடர்புள்ள எம்எல்ஏ, ஏடிஜிபி இந்த பின்னணி பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஏடிஜிபி கைதானதுக்கான காரணங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. அதே போல் வந்து எம்எல்ஏவும் கைதாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி வச்சும் பேசியிருக்கீங்க. இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. 26ஆம் தேதிக்குள்ளே பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி விரிவாக பேசலாம். நேரம் கொடுத்து பேசியிருக்கேன் சார்லஸ் சார். நன்றி சார்.